ஏண்டி ஊரு பக்கிக்காடு அம்புட்டும் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு இருக்குது வரிசைக்கு. வீட்டில் வந்து பார்த்தா நீ வாட்டுக்கு எனக்கு நான் இங்கே உட்காந்துருக்க, பள்ளிக்கூடத்துக்கு போகலையா? போகல. போகலையா? உனக்கெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போ வலிக்குதா? இல்லை நான் தெரியாம தான் கேட்குறேன். உன்னைய மாதிரி எங்கள் அப்பா அத்தா படிக்க வச்சுருந்தாங்கன்னு மட்டும் வைக்கி, இந்நேரம் நான் கலைக்கட்டாரு கூட ஆகியிருப்பேன். படிக்காம இப்படி திரியிறேன், உனக்கு என்ன தெரியும்? போடி, படிக்கிற வயசுல படிக்கிற பொழப்ப பாரு. அதை விட்டுப்புட்டு தும்முறு பேசிக்கிட்டு இருக்க. கட்டை அடிச்சிட்டியா இன்னைக்கு? என்ன பள்ளிக்கூடத்துல எதுவும் பரிச்சை எதுவும் வைக்கிறாவளா? டெஸ்ட்டு? ஆமா, டொசுட்டு வைக்கிறாள். பாருக்கா, உன் மருமகனால தான் நான் பள்ளிக்கூடமே ஃபர்ஸ்ட் நான் போகல. அதை தெரிஞ்சு உடனே என் மருமக மேல சறுக்கு சொல்லிவிடுவேன். அவளை ஏதாவது வம்புழுத்திருப்ப. அவ என்ன சொல்லி தொலைச்சாளா? அடிச்சு இடிச்சு போட்டாளா? அடிக்கும் அடிக்கும் உன் மருமக நான் வாங்கிக்கிட்டு போவேன் நினைச்சிய? இந்த வாய் துமுறெல்லாம் பேசக்கூடாது. பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பி மரியாதையா ஓடு. மணி ஒன்றும் ஆகலை, 10 தான் ஆகுது. லேட் ஆகி போச்சு டீச்சரு, அங்கிட்டு போயிட்டேன் டீச்சரு, எங்கள் அம்மா வர லேட்டு, அப்பா வர லேட்டுன்னு என்னத்தையாவது சறுக்க சொல்லிக்கிட்டு பள்ளிக்கூடத்துக்குள்ளே போ. புரியுதா? நான் வேணா உன்னைய கொண்டாந்து விட்டுட்டு வரவா ஏதாவது சொல்லி? அந்த அளவுக்கு விவரம் ஆயிட்டியா நீ? ஏன் அப்பத்தா உன் வேலையை பாரு, எனக்கு பள்ளிக்கூடத்துக்கு போய்க்கிற தெரியும். அடியே, பள்ளிக்கூடத்துக்கு போய் ஒழுங்கா படிக்கிற பொழப்ப பாரு. வாய் துமுறு பேசாதடி, நான் சொல்லிவிட்டேன் திரும்ப திரும்ப. என்ன வாய் துமுறு பேசுறேன்? சும்மா ஏதாவது வம்பிழுத்துட்டே இருக்காதா பத்தாமா? நான் வாய் துமுறு பேசுறேன்னா? உன் மருமக ஒழுங்கா நேரத்துக்கு சோறு ஆக்குச்சுன்னா நான் கிளம்பி போயிருக்க மாட்டேன். சோறே ஆக்கி தரல அப்பத்தா. சோறு ஆக்கி தரலன்னா பள்ளிக்கூடத்துல போய் தின்னு. இதான் காலை சாப்பாடு போடுறாவ, மத்தியானத்துக்கு போடுறாவ, அம்புட்டு நேரத்துக்கு பள்ளிக்கூடத்துல சாப்பாடு போடுறாளே, அதை சாப்பிட்டுட்டு கிடந்தா என்ன? பள்ளிக்கூடத்துலயா? ஆமா, பள்ளிக்கூடத்துலதான். ஓ, அது சின்ன பிள்ளையிலேருந்து ஒரு மருமகம் எனக்கு வீட்டு சாப்பாடு கட்டி கொடுத்து அதுவே சாப்பிட்டு பழகியாச்சு. இனிமேட்டுக்கெல்லாம் பள்ளிக்கூடத்தில் திங்கிறதுக்கு என்னமோ மாதிரி இருக்கும். இன்னொரு விஷயம் உனக்கிட்ட சொல்லணும். இங்கே நடக்கிற கூத்தெல்லாம் என்னால் பார்க்க சகிக்கலாமா? என்ன ஆகுது? இன்னொரு விஷயம் ஏறப்பத்தா, உன் பெரிய மருமகளும் நடு மருமகளும் பேசிக்குவாங்களா? அவ்வளோ பேசி எம்புட்டு நாளாச்சு, இப்போ பேசிக்குவாங்களான்னு வேற கேட்குற. என்னத்துக்குடி பேச போகிறாளுவ? அவளு பேசவே மாட்டா. அந்த முல்லை உன் அம்மாக்காரி கூட பேசிவிடுவா வந்து பேசுனா. முல்லை பேசவே மாட்டாடி. உனக்கு தெரிஞ்சது முடித்தேன், நீ வேற. எனக்கு தெரிஞ்சது முட்டுதேன்னா புரியலையே ஒன்று. அவ பேசிக்கிடுவாளா? ஒன்றும் பண்ண முடியல, பேசிக்கிடுவாங்களான்னு வேற கேட்குற. அடக்கு இருக்கப்பத்தா, பேசிக்கிடுவாங்களான்னு கேட்காத, பேசிக்கிறாகவே முன்னாடி சொல்ற. ஏய் நில்லுடி. என்ன? எனக்கு ஒன்றும் புரியல. உன் கதை என்ன? என் கதை என்னன்னா என்னங்க சொல்றீங்க? கம்ப்யூட்டர் தயிர் பாக்கெட் வாங்கி கொடுத்துட்டியா? கொடுத்துட்டு தானே வாரேன். பருப்பு வாங்க போகணும்னா கையில் ஒன்றையும் காணும். நான் சும்மா நினச்சிட்டு சொன்னேன் அங்கே அவளுக்கு தெரியக்கூடாது இந்த விஷயம்னு. நீங்கள் வேற, நான் எங்கள் பருப்பு வாங்க போகிறேன். அவளுக்கு தயிர் பாக்கெட் மட்டும் வாங்கி கொடுத்துட்டு வந்தேன். என் வீட்டில் வந்து ஒரு வேலை கிடக்கு எனக்கு. அம்புட்டு பாத்திரம் அங்கே நிற்கிற போட்டு எப்படி கிடக்கு. பிள்ளைய சோறு நீங்கள இன்னொன்று நீங்கள அலைஞ்சு தெரிஞ்சிட்டு வரேன். சும்மா நிற்க வச்சு கேள்வி கேட்டுட்டு போறீல. உங்கள் சின்னம்மா பள்ளிக்கூடம் போகாமல் கிடக்கிறாள், திமுர் பிடிச்சவா, அவளை என்னன்னு கேளுங்க. கேட்டாதான் ஒன்னே சறுக்கு சொல்லுது. நீ ஆனாப்புல பிள்ளைக்கு துவையை அரைச்சி மத்தியான டிஃபன் கட்டி கொடுத்துருந்தீங்கன்னா அது பள்ளிக்கூடம் போகாம என்ன பண்ணுது? ஊர் பக்கையிலே மத்தியானத்து பள்ளிக்கூடத்தில் திங்குது. இதுக்கு தின்னா என்ன? தின்னா என்னன்னு கேட்டேன். அம்மாளுக்கு வீட்டில் டிப்பனை கட்டி அதுக்கு தொட்டுக்க தேடி எல்லாம் நல்லா கொடுக்கணும் அம்மாளுக்கு. அப்பதான் பள்ளிக்கூடத்துக்கு போவா திமுரு பிடிச்சவா. ஒரு நாளைக்கு எங்களை வாங்கி தின்னா முட்டையோட போடுறா தானே. சரி அது இருக்கட்டும். அது என்ன முல்லைய நீ கூட ரொம்ப கொலாவிக்கிட்டு தெரியல? எனக்கு ஒன்றும் புரியலையே. முல்லைய நீயா பேசுதா இல்லை நீயா பேசிக்கிட்டு தெரியலையா? ஆமா, நான் கூட பேசுவேன். நாங்க உங்களுக்கு தெரிஞ்சது இப்படித்தானா? நான் போய் அதுகிட்ட பேசுவேனா இல்லை அதுதான் என்கிட்ட வந்து பேசுமா என்னன்னு தெரியல. 2 நாளாக வலிக்க பேசுது. ஆமா, அப்புறம் பேசும்போது நான் பேசாம இருக்க முடியுமா? எனக்கும் புரியலடி. ஏண்டி வள்ளியா, என்ன ஆயிட்ட? என்னடி நடக்குது? முள்ளையோட நீ பேசுறியாம்ல? ஆமா பேசுறேன்டா. யார் சொன்னா உங்களுக்கு? பாத்தியில ஓ மாவக்காரி தான் சொல்லிட்டு ஆத்தாத்து போறா. நம்பவே முடியல, 2 அப்படி பேசிக்குது உணச்சுக்குதுன்னு. என்னத்த பண்ண? சொந்த வந்தோம், என் குழந்தை மண்டாட்டி, ஓப்படியா அக்கா தங்கச்சின்னு பழகணும். இப்போ யாரோட இந்த அருவியோட சண்டை, அவங்க வீட்டோட சண்டை, எல்லாரோடையும் சண்டை அடிச்சுட்டு கிடந்து என்னத்தே ஆகுது சொல்லுங்க? அவங்க கூட சண்டை இவங்க கூட சண்டைன்னு சண்டை விட்டுட்டு கிடந்து என்ன பிரயோஜனம்? ஒன்னத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. வந்து பேசுது. என்ன ஒன்று சொல்றீங்க? பேசாம போக்க நான் பேச முடியாதுன்னு சொல்லிட்டா போக முடியும்? ஆட போதியலா பேசுனா பேசுவோம், பேசாட்டி இருக்கட்டும். ஆமா அப்படித்தேன். சொந்த வந்ததுக்குள்ள சண்டையை போட்டுக்கிட்டு என்ன
என்ன ஆகுறது? அட நல்ல கொண்டு ஒன்றா இருந்து கொண்டாடிக்குவோம்ட்டே. அது சரிதே. ஆமா, தோடு கிடச்சிச்சா? ஏண்டி யார் விட்டு தோடுடி? ஓந்தோடா? அட அது ஒரு கதைத்தே. இந்த அருங்க முத்தளவு இருக்குதுல்ல, அம்பு அம்மால அப்பத்தாளு, அவளுக்கு அம்பு குட்டி என்ன பண்ணி இருக்கிறா, கௌதம் கிட்ட சொல்லி எங்கள் அம்மாளுக்கு அப்பத்தாளுக்கு தோடு இல்லை, நீ தோடு எடுத்து கொடு அப்படின்னோடனே கௌதம் பையன் எடுத்தாந்து கொடுத்துருந்துருக்குறேன். அது எப்படியோ முல்லைக்கு எவ்வளோ போட்டு விட்டுட்டான். போட்டு விட்டாளா? நம்ம முல்லை எப்படிப்பட்ட ஆளு, வாங்காம விடுமா? என் மயன் உனக்கு போய் எப்படி பண்ணி கொடுக்கலாம், என் மயன் எனக்கு ஒன்று குண்டு பண்ணி கிராம் கூட வாங்கி தர கிடையாது, உனக்கு வாங்கி தந்திருக்கிறேன், மரியாதைக்கு கலட்டி கொடுத்துடுறீன்னு சொல்லோன்னா பாவம் அது கலட்டி கொடுத்துட்டு போயிடுச்சு. இந்த மனசு கையில் வச்சிருந்துச்சு, பத்திரமா வச்சிருந்துருக்கிறதுல வீட்டுக்கு கொண்டு போகிறேன்டின்னு சொல்லிட்டு போச்சு. போன வாக்கில் எங்கிட்டு போட்டுச்சுன்னே தெரியல, தோடோட எல்லாம் அப்படி திறந்த வாக்கில் கொண்டுட்டு போயிருக்கு. காணும் யார் எடுத்து முத்தம் கொஞ்சிக்கிட்டு போனாலோ தெரியல, தங்க வைக்கிற விலைக்கு திரும்பி கொடுப்பாவளா இனிமேட்டுக்கு? காணும் அந்த அக்கில் வீட்டுக்கு போயிடுச்சு. மயனுக்கு தெரிஞ்சிச்சு, ஒரு புடி பிடிச்சிட போகிறேன் கௌதமும். ஆற்று நாளா இன்னைக்கு? இவளுக்கு தேவையாடி இது? என் மருமையங்காரை எடுத்து கொடுக்க கூடாதா மாமியாளுக்கு? அவளுக்கு ஆம்பளை பிள்ளையாருக்கு எடுத்து கொடுத்தாதான் வச்சுக்கிட்டு போட்டுமே. இவளுக்கு என்ன அப்படியா? இவகிட்ட ஒன்றுமா இல்லை, சரசரமாக நகை வாங்கி வச்சு அடுக்கி வச்சிருக்கிறா. இன்னும் ஒன்றும் இல்லாத மாதிரி அதை பிடுங்குறான். ஆமா தங்குறேன், முதலக பார்த்தாலும் சங்கடமாக தான் எனக்கு இருந்துச்சு. என்ன செய்ய, இது பக்கம் பேசினாத்தேன், இல்லைன்னா நம்மளை பிடிச்சி மேஞ்சு அந்த அக்கில் நான் ஒன்றுமே சொல்லலை. தேடிவிட்டு நாங்களும் வந்துட்டோம், எங்கனையுமே காணும். இருந்தாலும் இந்த முல்லைக்கு மாதிரி துமுறை யாருக்கும் இல்லடி, பாவம் இல்லை. இப்படி அவளுக்கு விடுக்குன்னு பிடுங்கிக்கிறது. ஏன் வச்சுட்டு போட்டுட்டு போட்டுமே. எல்லாம் அவளுக்கு போன காலத்தில் யாருக்கு, மருமகளுக்கு தானே. ஆனால் துமுறு பிடிச்சபடி இந்த முல்லை மட்டும் என்னைக்கும் திருந்தவே மாட்டேன். திருந்தாத சென்மம்னு அவதேன். நான் கூட ஒரு பங்குல திருந்திட்டேன் போல. அப்பதா என்கிட்ட ஒத்துக்கிட்டா சரிதான். அப்பதா என்னைக்கு மாறிடாத திருப்பிட்டு. அதெல்லாம் மாற மாட்டேன். அம்பே அம்பே. யார்? அம்மாவா? அம்மத்தா இங்க ஒரு நிமிஷம் வாயேன். என்னம்மா? பாடி சொல்றேன். இதா வாரேன். எம்மா என்ன? ஏத்தா இந்தா. என்னம்மா? இந்த தோட்டப்பொடி. இந்த தோட்டப்பொடி. இப்போ எதுக்கு உடனே கொண்டுகிட்டு ஓடியாடுற? உங்ககிட்ட எவ்வளோ தடவை சொன்னாலும் புரியாதா? போட்டுக்க தானே உன்கிட்ட கொடுத்துட்டு வந்தோம். ஏமா அப்போ திரும்பி இந்தான்னு என்கிட்ட கொடுக்குற? வச்சுக்கம்மா. எங்க உன் காதில் உள்ள தோடு? இது யாரு? டப்பதாட்டா? என் காதில் உள்ள தோடு எங்கேயா? உன் மாமியார் வாங்கிட்டு வந்துருச்சே. எங்கன்னு கேட்குற? இது அப்பதாவோடது, இதையும் வச்சுக்கோங்கம்மா. எங்களுக்கு உங்கள் சகவாசமே வேண்டாம். இந்த தப்புடி. என்ன சொல்கிற? ஏன் மாமியார் வாங்கிட்டு வந்துருச்சா? எப்போ? காலையிலையா? எங்கே பார்த்து? மல்லியா வீட்டுக்கிட்ட ஒரே பேச்சுடி. பேசிக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியலை. என்னை அம்பூட்டு பேச்சு. அந்த வாக்கில் கலட்டி அங்கனே கொடுத்துட்டேன் நான். என்னத்துக்கு வம்பு? உங்கள் வீட்டு இதே வேண்டாம். அப்போவே நானும் சொன்னேன் இல்லடி, எனக்கு வேண்டாம் அம்பு, வாங்கி தராத எனக்கு வேணாம். உன் மாமியாருக்கு தெரிஞ்சிச்சுன்னா போச்சு. நான் எவ்வளவோ உன்கிட்ட சொன்னேன், கேட்டியா நீ? அதெல்லாம் முடியாதுன்னு கேட்க மாட்டேன்ட்ட. என்ன இது பண்ணிட்ட நீயே? இப்போ இந்த பேச்செல்லாம் வாங்கணும் எனக்கு தேவையா? உன் மாமியார்கிட்ட கொஞ்சம் நெஞ்ச பேச்செல்லாம் இல்லை தாம்பு. அந்த தோடை பிடி, தயவு செஞ்சு உன்னைய கெஞ்சி கேட்டுக்கிறேன். பிடித்தான். என்ன முத்தலகு? என்ன முத்தலகா? காலையில எங்க அம்மா கிட்ட தோட்டை வாங்கிட்டீங்களாம்ல? ஏய், எதுக்குடி இப்போ இப்படி சத்தத்தை குறை? எதுக்கு இப்படி சத்தம்னு கேட்குறேன். ஆமாம், வாங்கினேன் தான். வாங்கி எங்கிட்ட தொலைச்சேன்னு எனக்கே தெரியல. ரோட் நெட்டுக்கு எங்கிட்ட விழுந்துருச்சு. அதை நான் மயில் மல்லிகான்னு எம்புட்டு நேரம் தேடினது தான் மிச்சம். நீ அங்கே வண்டியை தயிர் பாக்கெட் வாங்கிறதுக்கா அங்கே என்ன பண்ணிகிட்டு இருந்தோம் நினச்ச? தோடை தான் தேடிட்டு இருந்தோம். இவ என்ன நினச்சி கொடுத்தாலோ தெரியல. நான் அது எங்கிட்டு போட்டேன்னு தெரியல. போச்சு, எங்கிட்டு போச்சுன்னே தெரியல. காணும். தேடிட்டு நானும் வந்துட்டேன். நான் என்னாச்சு ஏதாச்சுன்னு என்னால் கண்டு பிடிக்க முடியலை. இந்த முத்தலகு, என்ன நினச்சிதான் நீ அதை என் கையில் கொடுத்த? காணாமே போச்சு தெரியுமா? எவ எடுத்தாலோ. நீங்கள் பாருங்க, நான் கொடுத்துட்டேன். நான் என்ன நினச்சும் கொடுக்கல, சரிங்களா? தேவையில்லாமல் பேசாதீங்க. ஆமாம், இந்தாங்க, இது எங்கள் அம்மாவுக்கு வாங்கி கொடுத்தது. இது மட்டும் எங்களுக்கு எதுக்கு தேவையா? அதுதான் என் மகள்கிட்ட கொடுத்துட்டு போய், என் மக தான் என் கையில் கொண்டு வந்து கொடுத்தா. அப்படியே என் மகள்கிட்ட இதை கையால் கொடுத்துட்டு போயிடுவோன்ட்டு நான் வந்தேன். அதை எங்கே நீங்கள் போட்டீங்க வச்சிங்கன்னா எனக்கு தெரியாது. விட்டுருங்க எங்களை. ஊர் நட்டக்க நடுவே போய் நின்றுக்கிட்டு எங்களை பேசுறது வைக்கிறது இதெல்லாம் காதில் கேட்டுட்டு எங்களால் வாழ முடியாது. தயவு செஞ்சு சொல்லிக்கிறேன். இதுக்கு தான் உங்கள் வீட்டு பக்கம் கூட என் பிள்ளையும் பேரனையும் பார்க்க கூட நாங்கள் வர்றதில்லை. மா, பேசாம இரு. நீ எதுக்கு இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கா? உன் வேலை என்னமோ அதை பாரு. தோட்டம் நீ கொண்டுட்டு போ, நான் வாங்க மாட்டேன். உன்னை கெஞ்சி கேட்குறேன் அத்தா, என்னை தயவு செஞ்சு விட்டுருங்க. உங்கள் வம்புக்கே நான் வரல.
நீ ஒன்று சொல்லுவ, உன் மாமியார் ஒன்று சொல்லும். இதெல்லாம் கேட்டுட்டு என்னால் இருக்க முடியாது. இத்தனை வருஷமா என்ன தங்கத்திலேயே தோடு போட்டுட்டு இருந்தோம்? சொல்லு, தங்கம் போட்டாதானா என்ன? என் தங்கம் இல்லாட்டி வாழ முடியாதா? சொல்லுடி. ஆசைப்பட்டேன் தான். ஆசைப்பட்டு உன்கிட்ட நான் கேட்க கிடையாது, நான் எடுத்துருணுமான்னு சொன்னேன் தான். அதுக்காக நீ எடுத்துட்டு வந்து கொடுத்த. சந்தோஷம், இல்லைன்னு சொல்லலை. எடுத்துட்டு வந்து கொடுத்தீங்க. ஆனால் உன்னை சுற்றி உள்ளவங்க சரியில்லைம்மா. அப்படி இருந்தும் நான் இதை வாங்கி போட்டுக்கிறது ரொம்ப தப்பு. அதுக்கு தான் அம்பு சொல்கிறேன். புடி. உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா? இப்போ ரொம்ப சந்தோஷமான்னு கேட்டேன். சந்தோஷமா இருப்பீங்களே, எந்த பிரச்சனையும் இப்போ உங்களுக்கு வராதே. வாங்கிக்கோங்க. அதையும் வாங்கி எங்கேயாவது பத்திரம் பண்ணிட்டு தொலைச்சிட்டேன்னு சொல்லுங்க. தொலைச்சிட்டேன்னு சொல்லிடுறீங்களா? ஏன் இப்படி கேவலமாக நடந்துக்கிறீங்க? இது எங்கள் அம்மாவுக்கு வாங்கி நான் தரக்கூடாதா? இல்லை கௌதம் தான் தரக்கூடாதா? என் கௌதம் வாங்கி தந்தா என்ன தப்பு இருக்கு இதில்? உங்களுக்கு அப்படியே பொறாம பிடிச்சிரும். சரி. ஏய், வாய மூடுறி. ஓவரா பேசுன அவ்வளவுதான் பார்த்துக்க. உன் ஆத்தாக்காரி நடிக்கிற நடிப்புக்கெல்லாம் நம்மளால முடியாதுமா. எதுக்காக வாங்கி தரீங்கன்னு கேட்குறேன். நீ சம்பாரிச்சியா? நீ வேலைக்கு போனியா? நீ வேலைக்கு போய் சம்பாரிச்சு உன் ஆத்தாவுக்கு எடுத்து கொடுத்தியா உன் அப்பத்தாக்காரிக்கு? என் பையன் தானடி. என் பையன் வேலைக்கு போய் என் பையன் கஷ்டப்பட்டு என் பையன் சம்பாரிச்சு அவன் எடுத்து தருவான். நீங்கள் நல்லா ஜாலியாக வச்சுக்கலான்னு உங்கள் ஐடியாவோ? அடைச்சி வாய மூடுங்க. கௌதம் வரட்டும், எல்லாத்துக்கும் இருக்கு. அவன் தானே வாங்கி கொடுத்தான், அவன் பேசிக்குவான் எதுவாக இருந்தாலும். நடு வீதியில் நின்று எங்கள் அம்மாவை பேசி தோட்டம் வாங்கிட்டு விட்டுருக்கீங்க. கடைசியில் காணும்னு ஒரு நாடகம் வேற. ஆனால் அந்த மல்லிகாவுக்கு அப்படி இருக்கும்னு நினைக்கவே இல்லை. அந்த இடத்துல தேடிட்டு இருந்திருக்கீங்க. நான் போனதும் அப்படியே பேச்சை மாற்றி அப்படியே பேசி நான் பருப்பு வாங்க போறேன்டி, மளிகை கடைக்கு போறேன்டி பேச்சை மாத்துது. எல்லாம் கூட்டு சேர்ந்துட்டீங்களோ? ஆனால் மல்லிகாக்கா இப்படி இருக்கும்னு நினைக்கவே இல்லை. அதை விடுங்க, அவங்களுக்கு என்ன. இங்க பாருங்க, மரியாதைக்கு எங்கள் அம்மா கிட்ட வாங்கின தோடு இப்போ என் கைக்கு வரணும். எங்கள் வேலை மறைச்சி வச்சுட்டு காணும் நாடகம் ஆடிட்டு இருக்கீங்க. அவ்வளோதான் பார்த்துக்கோங்க. என் கைக்கு மட்டும் வரல. இங்கே பாரு, இந்த நகையை நீ கொண்டுட்டு போகலன்னு வையேன், இனி நான் உனக்கு பொண்ணே கிடையாது. அப்புறம் நான் உன் வீட்டு பக்கம் வரவே மாட்டேன். நீ என் கூட பேசவே கூடாது. என்ன சொல்கிற? கொண்டு போறியா என்னம்மா? இப்போ சொல்கிறத கேளு தாம்பு. உங்கள் வம்புக்கே நான் வரலை. தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க. இதை வாங்கிக்கோ.